அதிகாலை நேரத்தில் விவசாய நிலத்திற்கு சென்ற இளைஞர் கிணற்றுக்குள் இருந்து கேட்ட அழுகை குரல். பதற்றத்துடன் கிணற்றை எட்டி பார்த்த இளைஞருக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. 50 அடி ஆழ கிணற்றில் பைப்பை பிடித்துக் கொண்டு கதறி அழுது கொண்டிருந்த 6 வயது சிறுவன். 2 சிறுவர்கள் சடலமாக மிதந்ததை பார்த்து குலை நடுங்கி போன இளைஞர், பெற்ற குழந்தைகளை தந்தையே கிணற்றில் வீசி கொன்றதற்கு என்ன காரணம்? தலைமறைவாக இருந்த கொலையாளி 10 ஆண்டுகளுக்கு பின் பிடிபட்டது எப்படி? அதிகாலை 4 மணி இருக்கும். கிராமமே அமைதியா இருந்துச்சு. அந்த நேரத்துல யதார்த்தமா தன்னோட விவசாய நிலத்துக்கு போயிருக்காரு இளைஞர் வேலாயுதம். அப்போ கிணத்துக்குள்ள இருந்து அழுக சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆள் நடமாட்டம் வேற இல்ல. கிணத்துக்குள்ள இருந்து குழந்தையோட அழுக சத்தம் கேக்குதேன்னு ஒரு விதமான பதற்றத்தோடவே எட்டி பார்த்திருக்காரு வேலாயுதம். கிணத்துல 2 சிறுவர்கள் தண்ணியில மிதந்துட்டு இருக்க, சின்ன பையன் ஒருத்தன் பக்கத்துல உள்ள பைப்பை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்திருக்கான். அதை பார்த்ததும் குல நடுங்கின வேலாயுதம் கத்தி கூப்பாடு போட்டிருக்காரு. அவரோட சத்தத்தை கேட்டதும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஓடி வந்து பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகு தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீயணைப்பு துறையினரை வர வச்சு தண்ணிக்குள்ள மிதந்துகிட்டு இருந்த 2 சிறுவர்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பின காவலர்கள் பைப்பை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்த சிறுவனையும் மீட்டு இருக்காங்க. தேம்பி அழுதுகிட்டு இருந்த சிறுவனை சமாதானப்படுத்தினவங்க சிறுவன் கிட்ட என்ன நடந்துச்சு, எப்படி கிணத்துக்குள்ள விழுந்தீங்க, இந்த நேரத்துல எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. அதுல சிறுவன் சொன்ன விஷயம் போலீஸ அதிர வச்சிருக்கு. எங்க அப்பா தான் அங்கிள் எங்களை கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. நான் தப்பிச்சிட்டேன், என் அக்காவும் தம்பியும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அழுது இருக்கான். அதுக்கு பிறகு சிறுவன் சொன்னதை வச்சு அவங்க வீட்டுக்கு போன போலீஸ் அங்க மகனை காணோம்னு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்த தாய்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. மகனை போலீஸ் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததை பார்த்தவங்க, ஏய் என் பையன் எங்கடா, நீங்க வந்ததுல இருந்துதான் என் குடும்பமே நாசமா போச்சு, நிம்மதியே இல்ல அப்படின்னு சிறுவனை பார்த்து கரிச்சு கொட்டியிருக்காங்க. ஏன்னா சிறுவனுக்கு அவங்க 2வது அம்மா. இந்தம்மா சும்மா கத்தாத, உனக்கும் உன் கணவருக்கும் இடையில என்ன சண்டை அப்படின்னு துருவி விசாரணை பண்ணியிருக்காங்க. அந்த விசாரணையில தான் பல திடுக்கிடும் தகவல்கள்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட்டையில உள்ள சிவாப்பட்டினம்ங்கிற கிராமத்தை சேர்ந்த ஏர் உழவன் லாரி கிளீனிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இவருக்கும் மனைவி சித்ராவுக்கும் இடையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமா கோர்ட்ல விவாகரத்து வாங்கிட்டாரு. இந்த தம்பதிக்கு 8 வயசுல மோகன பிரியாங்கிற ஒரு மகளும் 6 வயசுல வீரமுத்துங்கிற மகனும் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் தந்தை ஏர் உழவன் தான் கவனிச்சிட்டு வந்திருக்காரு. இதுக்கு நடுவுல தனி ஆளா இருந்து பிள்ளைகளை பார்த்துக்க முடியாதுன்னு 2014 கொணலவாடி கிராமத்தை சேர்ந்த முருவாயிங்கிற பொண்ண 2வதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கும் 4 வயசுல விக்னேஷ்ங்கிற மகனும் 10 மாசத்துல ஒரு குழந்தையும் இருக்கு. நல்லபடியா போய்கிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில திடீர்னு புயல் வீச ஆரம்பிச்சிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனையும் வந்திருக்கு. எதுக்காகனா தன்னுடைய அம்மா வீட்டுல இருந்த முதல் மனைவி குழந்தைகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுதான் பிரச்சனைக்கே காரணம். அந்த குழந்தைகளை வீட்டில இருந்து துரத்தி விடுறது தான் முருவாயிக்கு நோக்கமாகவே இருந்திருக்கு. ஆனா ஏர் உழவன் குழந்தைகள் மேல உயிரா இருந்திருக்காரு. இது முருவாயிக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால தினமும் கணவன் மனைவி இடையில தகராறும் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல மனைவி முருவாயியோட டார்ச்சர் தாங்க முடியாம நடு ராத்திரி வீட்டுல இருந்த தன்னுடைய 3 பசங்களையும் கூட்டிட்டு போய் விவசாய கிணத்துல தூக்கி போட்டுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு. அப்பவே வழக்கு பதிவு பண்ண போலீஸ் ஏர் உழவன் எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு ஒரு துப்பும் கிடைக்காம கிட்டத்தட்ட 10 வருஷமா தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சூழல்ல ஏர் உழவன் சென்னை அம்பத்தூர்ல துப்புரவு பணியாளரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா கள்ளக்குறிச்சி போலீசாருக்கு ஒருத்தர் போன் பண்ணி தகவல் சொல்லி இருக்காரு. அதுக்கு பிறகு அம்பத்தூருக்கு வந்த போலீசார் ஏர் உழவனை பிடிச்சு விசாரணை பண்ணப்பதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு விடை கிடைச்சிருக்கு. வழக்கும் முடிவுக்கு வந்திருக்கு. 10 வருஷமா பதுங்கி இருந்த ஏர் உழவன் இப்போ சிறைக்குள்ள கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு.